வெல்கம் பேக் டு டாக் ஈஸி இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது vocabulary. Turn on your vocab. இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக், தட் இஸ் அபவுட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன். ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன். நமக்கு நிறைய உணர்வுகள் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நிறைய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. அந்த உணர்வுகளுடைய அவுட்கம் தான் அந்த எமோஷன் சொல்லுவோம், அந்த உணர்ச்சிகள். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. நான் உங்களுக்கு நிறைய எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். இதுவுமே நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற vocabulary தான். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இப்போது மகிழ்ச்சின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் vocabulary மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சந்தோஷம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஹாப்பி. இதை சென்டென்ஸாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா தே ஆர் எ ஹாப்பி ஃபேமிலி. தே ஆர் எ ஹாப்பி ஃபேமிலி. அவர்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். செகண்ட், ரெண்டாவது vocabulary ரொம்ப பரவசம் அடைஞ்சோம்னா சொல்லுவோம்ல, அதை இங்கிலீஷில் எப்படின்னு சொல்லுவோன்னா எக்ஸைட்டட். எக்ஸைட்டட். See, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். The boy is excited for the gift. கிஃப்ட்டுக்காக ரொம்ப பரவசம் அடைஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், The boy is excited for the gift. மூணாவது vocabulary upset. இதுக்கு அர்த்தம் என்னென்னா ரொம்ப டிஸ்டர்பாக இருப்போம் இல்லையா, ரொம்ப சோகத்தில் இருக்கும்போது நம்ம சொல்லுவோம் எனக்கு அந்த ரீசன்னால் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன், ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு இங்கிலீஷில் என்ன vocabulary யூஸ் பண்ணலான்னா அப்செட். இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டாம் இஸ் அப்செட் பிகாஸ் ஹிஸ் கார் ஹேஸ் broken down. ஹிஸ் கார் இஸ் broken down. அவன் ரொம்ப அப்செட் ஆகிட்டான், டிஸ்டர்ப் ஆகிட்டான். எதனாலன்னா அவனுடைய கார் பிரேக் டவுன் ஆனதுனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டான். நெக்ஸ்ட், அடுத்த vocabulary நாலாவது vocabulary கன்ஃபியூஸ்டுன்னு ஒரு vocabulary. இந்த கன்ஃபியூஸ்னால் குழப்பம் அடைதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் இங்கிலீஷில் நம்ம என்னென்னு சொல்லுவோம் கன்ஃபியூஸ்ட். கன்ஃபியூஸ்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், டாம் இஸ் கன்ஃபியூஸ்ட் அபவுட் த ஆன்சர். டாம் அந்த என்ன ஆன்சர்னு கொடுக்க தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டான், குழப்பம் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு we can use like confused. அஞ்சாவது vocabulary சிக். சிக், உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்னன்னு சொல்லுவோம் சிக். they are all feeling sick. அவங்களுக்கு எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா சிக்காக ஃபீல் பண்ணாங்க, உடம்பு சரியில்லாத மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதுக்கு இங்கிலீஷில் they are all feeling sick. இப்போ ஆறாவது vocabulary சோகமாக இருக்கிறது. ரைட், அதுக்கு இங்கிலீஷில் சோகத்துக்கு இங்கிலீஷில் சேட். சேட். இதை இங்கிலீஷில் நம்ம சென்டென்ஸில் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். The little girl is sad because she has dropped her ice cream. இப்போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை ரொம்ப சோகத்தில் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா she has dropped her ice cream. அவளுடைய ஐஸ்கிரீமை கீழே போட்டுட்டான், அதனால் சோகம், சேட். இப்போ ஏழாவது vocabulary பார்க்குறோம் நர்வஸ். நர்வஸ்னால் ஒரு அன்னோன் டென்ஷன், லைக் ஒரு பதட்டம் சொல்லுவோம் இல்லையா. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு எக்ஸாம் டைமில் ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம் நர்வஸ். இப்போ இதே இங்கிலீஷில் எப்படி இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்வேஸ் கெட் நர்வஸ் பிஃபோர் த எக்ஸாம். Students always get nervous before the exam. ஓகே, இந்த 7 vocabulary நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டா தான் நம்மளுக்கு அந்த vocabulary ஞாபகத்தில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் vocabulary இது ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷனில் இன்னும் அடுத்த பார்ட் 2 நான் பண்ணலான்னு இருக்கிறேன். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ டெஃபினட்டாக ஓரளவுக்கு என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாங்கிற ஐடியா கிடச்சிரும். Thank you for watching this video. And if you like this video, don't forget to like, share and subscribe. Thank you very much.